அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாப்பி குட் டே. நேற்று பார்த்த வீடியோட கண்டினியூஷன் தான் இது. இந்த இட்லி மாவு ரவா விட கொஞ்சம் மெலிசா அரைக்க சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்த மாவு காப்படி இருக்குல்ல, இந்த காப்படியால் ஒரு கப் அளவு நல்லா தலை நிறைய எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தலை நிறைய எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். மொத்தமாக இந்த மாதிரி 3 கப் அளவு சேர்த்துக்கோங்க. மொத்தமாக நான் 3 கப் அளவு சேர்த்துருக்கேன். இப்போ உளுந்து அதே கப்பால் தலை நிறைய 1 கப் அளவு சேர்த்துக்கணும். மொத்தமாக 3 கப் அளவு அரிசி மாவும் 1 கப் அளவு உளுந்து, இதான் ரேஷியோ. உளுந்து நம்ம எப்பயும் வாஷ் பண்ணுவோம்ல, அதே போல் வாஷ் பண்ணிக்கலாம். 1 கப் அளவு உளுந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு இதில் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து ஊற வச்சிடலாம். இந்த அரிசி மாவு எப்படி வாஷ் பண்ணலான்னு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா கையால் கலக்கி விட்டு 1 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா கீழே மாவு செட்டில் ஆகியிருக்கும், மேலே தண்ணி வடிஞ்சு நிற்கும். வடிஞ்ச தண்ணி கொட்டிட்டு மறுபடியும் இதே போல் வாஷ் பண்ணிக்கலாம். மொத்தமாக 2 வாட்டி கழுவினாலே போதும். நல்லா வாஷ் பண்ணிட்டு இப்போது அரிசி எப்படியும் ஊற வைப்போம்ல எப்பயும் போல், அதே போல் தண்ணி சேர்த்து ஊற வச்சுடுங்க. இப்போ நைட் தூங்கும்போது மாவு நல்லா இந்த அரிசி மாவும் உளுந்தும் கழுவி ஊற வச்சுட்டா காலையில் எஞ்சி உளுந்து அரைச்சி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இட்லி தோசைக்கு எப்படி ஊற வைப்பீங்க, சேம் அதே ப்ராசஸ் தான். ஊற வச்சுடுங்க. நல்லா ஊறின அப்புறம் இப்போ காலையில் நல்லா ஊறிடுச்சு. உளுந்து தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போது ஃபஸ்ட்டு அரிசியில் இருக்கிற தண்ணி வடித்து எடுத்துக்கலாம். இப்போது கீழே மாவும் மேலே தண்ணி ஃபில்டர் ஆகி நிற்கிது. தண்ணி மட்டும் இந்த மாதிரி வடிகட்டிடுங்க. நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு வடிக்க வரலன்னா ஒரு ஜல்லி இல்லைனா காட்டன் கிளாத்தில் வச்சு வடிகட்டிக்கோங்க. ஆனால் தண்ணி அதிகமாக மாவில் இருக்கக்கூடாது. இப்போ தண்ணி நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் மாவு நல்லா சாஃப்டாகி இருக்குது. அரிசி மாவில் அதிகமாக தண்ணி நிற்கக்கூடாது. உங்களுக்கு இந்த மாதிரி வடிகட்ட வரலன்னா ஃபில்டர் இல்லைனா ஒரு காட்டன் கிளாத் வச்சு தண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி தண்ணியாக இருந்தால் இட்லி பதத்துக்கு வராது, தோசை மாவு பதத்துக்கு தான் வந்துடும். தண்ணி இல்லாமல் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மாவு சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச உளுந்து எல்லாமே சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு மாவு பந்து போல் இருக்கணும். நல்லா ஃப்ளஃபியாக ஐஸ்கிரீம் போல் இருக்குல்ல. இந்த மாவு இப்போ அரிசி மாவோட சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ இந்த மாவு நல்லா புளிக்கட்டும். எப்படி இட்லி தோசை மாவுக்கு புளிக்க வைக்கிறோமோ நார்மலாக கிரைண்டரில் அரைச்சி சேம் அதே ப்ராசஸ் தான். இப்போ நல்லா புளிக்கட்டும். இப்போ மாவு வந்து நல்லா புளிச்சிருச்சுன்னு பாருங்க, நல்லா ஃப்ளஃபியா இருக்குல்ல. இப்போ இந்த மாவுல இட்லி ஊற்றிக்கலாம். இந்த டிப்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக. இட்லி எப்பவும் ஊற்றும் போது ஃபர்ஸ்ட் இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து கொதிச்ச அப்புறம் தான் இட்லி தட்டில் இட்லி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுக்கணும். வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த இட்லி வேகிறதுக்கு அதிக நேரம் கூட எடுக்காது, ரொம்ப ஈஸியாக வெந்து வந்துடும். இட்லி நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். பாருங்க நல்லா வெள்ளைன்னு சாஃப்டாக ஸ்பான்ச்சியா ரேஷன் அரிசியில் செஞ்ச இட்லின்னு கூட சொல்ல மாட்டாங்க. கடையில் வாங்கின அரிசி போலவே ரொம்ப வெள்ளைன்னு சாஃப்டாக நல்லா இருந்துச்சு. இதில் கொஞ்சம் கூட நான் சோடா சேர்க்கல. பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கு கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கிரைண்டரில் அரைச்சா எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமோ அதே போல் தான் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த இட்லி சூடாக இருக்கும்போது மட்டும் இல்லைங்க, கொஞ்சம் ஆறுனா கூட ரொம்ப நல்லா இருக்கும். எவ்வளோ சாஃப்டாக ஸ்பான்ச்சியாக ரொம்ப வெள்ளைன்னு ரொம்ப நல்லா இருக்குல்ல. இட்லி மட்டும் இல்லை, தோசை கூட அவ்வளோ கிறிஸ்பியாக டேஸ்டியாக ரொம்ப நல்லா வந்துச்சு. தோசை செய்யும் போது மாவு கொஞ்சம் திக்காக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்பயும் போல் தோசை கல்லில் தோசை ஊற்றி சாப்பிடுங்க. தோசை மட்டும் கொஞ்சம் சூடாக இருக்கும்போது சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி குட் டே. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாவு எப்படி அரைக்கணும்னு இதுக்கு ஃபஸ்ட்டு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு இது பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எப்படி மாவு அரைச்சி மிக்ஸ் பண்ணணும்னு புரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி குட் டே. அஸ்ஸலாமு அலைக்கும்.